இந்த நாடு நகரம் முப்புச்செட்டி வரவோட அனைத்தையும் உன்னுடைய அக்கா பேரு தான் உயிர் சாசனம் இருக்கிறது. அப்படி என்று ஏசுகிறார்கள் உன்னை. உன்னுடைய கணவரிடத்திலே உல்லாசமாக இருந்து அந்த நாடு நகரம் முப்புச்செட்டி வரவோட அனைத்தையும் உன்னுடைய பெயரில் உயிர் சாசனம் பெற்றுக்கொண்டு பிறகு என்ன வந்து சந்தி சென்று வருத்துமா? ஒரு நகை இருக்குதா, ஒரு பணம் இருக்குதா, ஒரு வீடு இருக்குதா, ஒரு வாசல் இருக்குதா? இப்ப எல்லாம் நாட்டு மக்கள் கேட்பாங்க தெரிஞ்சுதா? உன் அக்காவை அடித்து நாடு கடத்தும் நேரத்திலே எல்லாமே உன் பேருக்கு எழுதி உயிர் சாகு செய்து கையெழுத்து போட்டு உன் அடிபிரலை வச்சிருக்கி. அக்கா செல்லம் எந்த அடியில வச்சுக்கிட்டு அடிபிரலை வச்சிருக்கி நல்லா வச்சியா? இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் சத்து நேரம் சந்தோஷமா இருக்கணும். எப்படி தெரியுமா? உண்மையில் இருக்கும் காதல் மயக்கத்தால் உன்னையே நாடி வருகிறேன். எப்படி தெரியுமா? வச்சு மயக்கம் என்ன அக்காவை அடித்து நாடு கடத்தி விட்டோம். அக்காவின் கரத்தில் இருந்த குழந்தையை கணவர் மட்டும்தான். அந்த கணவரை மடித்து பாதாளத்திலே தள்ளியாச்சு. அடுத்தது அந்த ஒரு நேரத்திலே என்னிடத்தில் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாயே, கவனம் இருக்கின்றதா இல்லையா? சத்தியமா? ஆமா. பெரியமா எப்ப செஞ்சு கொடுத்தா சத்தியம் ஞாபகம் இல்லையா எனக்கு? எப்பொழுது எதை கேட்டாலும் தருவேன், தட்டாமல் இந்த இளையராஜா என்று சத்தியம் செய்தாயே, கவனம் இருக்கின்றதா இல்லையா? துட்டு ஒரு 5 லட்சம் கொடு, சத்தியம் பண்ணிருக்கிறேன். எதை கேட்டாலும் சத்தியம் செஞ்சிருக்கிறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடு, போனா போட்டோம். சொல்லிட்டு போய் வாங்கிக்கிறேன். போய் வேலை நம்ம போலாம். 5 லட்சத்துக்கு பிச்சைக்கா வந்து நான் உங்ககிட்ட எனக்கு பணம் பொருள் பொன் பொருள் எதுவும் தேவையில்லை. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். அப்படியா? ஒரு பேங்க் கும்பி போயிருப்பா. அப்படி இருக்கு பாரு, உன்னை கட்டிப்பிடித்து நான் முட்டு விட வேண்டுமா? ஆமா. சும்மா இல்ல. என்னது? கட்டியானத்துக்கு முத்தம் தர முடியுமா முடியாதா? உன்னுடைய அக்காவை, உன்னுடைய அக்கா குழந்தையும், உன்னுடைய கணவரையும் 3 பேரையும் போட்டோ எடுத்து உன்னை போறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. கட்டியானத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு போய்கிறேன். என்ன போறியா? என்ன போறியா? எத்தனை பேரும் பொம்பளை போர் தள்ளுகிறது தெரியுமா? நான் பார்த்தா பொம்பளை பொம்பளை இறங்கணும்னு வச்சுக்கா, அதே கால் விட்டு கழுகிடுவேன். அப்படியா? ஆமா. குட்டி நல்லா கழுகிய மருந்துக்கு இறங்குற பொண்ணு நான் தெரிஞ்சுக்கோ. வச்சுக்காத. அந்த உயிர் சாசனத்தையாவது என்னிடத்தில்
அப்படியா? அது என்ன ஆணவம் உனக்கு? அது என்ன ஆணவம் உனக்கு? என்ன நடக்கிறது என்று பிறகு பார்க்கலாம். போட்டா 5 லட்சம் தரா 5,000 சுத்துவாங்களே கல்ல அப்படியா? ஆகட்டும் ஆகட்டும் சுவாமி நாதா உன்னை வணங்க வேண்டுமா? வேண்டுமா? உட்காருங்க. காதல் வைபோகமே காமம்
ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊற்றி போகிறோம் திருப்பி திருப்பி போகுது உயிர் போகிறது. பண்ணி பண்ணி குத்திக்கிறேன் விளையாட்டம் பண்ணி அடி பாவி, உன்னை நல்லவர்கள் போய் உன்னுடைய சவகாசத்தை வெட்டேனே. டேய் என்ன ஒண்ணா போடா டேய் மீனாட்சி, 10 ரூபாய் குத்து குங்குமம் பூஜை அறையில சாமியாண்டி தாண்டி இருக்கணும். 500 ரூபாய் குத்து செருப்பு ஆனா கூட வாசலுக்கு வெளியதான் இருக்கு. ஏண்டப்பா அந்த செருப்புக்கு சமண்டு திருப்பு, நீ. திருப்பு. டேய் நானா ஆமாடி, டேய் எனக்கு நேர்ந்த இந்த கதி உனக்கும் ஒரு நாள் வரும். வரும். கொடுக்கிட்டே சாபம் உனக்கு. போடா தெரியுமா யாரும் இல்ல அதான் பாத்தியா அப்புறம் கே இதெல்லாம் இங்க பாரு நல்லா இருக்காது தெரியுமா நான் தான் நாட்டுக்கே மகாராணி ஏடா ஒரு மாதிரி தான் பேசுறேன் ஓய விட்டுட்டு வாங்க மாட்டேன் சரியா போய் வரேன் உள்ள போய் வரேன் குளிச்சுட்டு வரேன்